திமுக மாவட்ட செயலாளர்கள் முக்கிய தலைவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தேனியில் இன்று காலையிலேயே உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே சாலை மறியலில் ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வம் அங்கு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அவர் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் திமுகவினர், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில், தற்போதைய சட்டமன்றங்கள் தலைமையில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் காவல்துறை வாகனங்களில் ஆங்காங்கே அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திமுகவினர் ஆங்காங்கே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல மேற்கு மாவட்டங்களான கோவை, கரூர், நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் திமுகவினர் ஆங்காங்கே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவள்ளூர் அருகே அங்கு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தின் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படும் இந்த காவல்துறை வாகனத்திற்கு பின்னால் அவர்கள் அணிவகுப்பாக செல்வதற்கு காவல்துறையினர் ஆங்காங்கே தடுப்பரன்களை பேரிகார்டு வைத்து அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இதை கண்டித்து திமுகவினர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 9 பிரிவுகளின் கீழ் வன்முறையை தூண்டுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், மகளிர் மீதான வன்கொடுமை மற்றும் இரு பிரிவினர் இடையே மோதலை தூண்டுதல், ஆபாசமாக பேசுதல், மிரட்டல், குற்றவியல் சதி என 9 பிரிவுகளில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 9 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அதில் ஜாமீனில் வெளிவராத பிரிவின் கீழ், வெளிவர முடியாத பிரிவின் கீழும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் முதல் தகவல் அறிக்கை மற்றும் நீதிமன்றத்தின் உத்தரவு ஆகியவற்றின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நீதிமன்றத்தில் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிரான அவசர முறையீட்டு மனு மீதான விசாரணை இப்போது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி இளந்திரையன் பிறப்பிக்க போகும் உத்தரவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த வழக்கில் பார்க்கப்படுகிறது. இன்னும் கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் தடை விதிக்கப்படுமா அல்லது கைது நடவடிக்கையை காவல்துறையினர் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம், விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் சொந்த ஜாமீனிலேயே அவர் அவதூறாக பேசிய வழக்கில் விடுவிக்கப்பட்டார். இதே போல மார்க்கண்டேயனும் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அவர் அடைக்கப்பட்ட பின்னர் 15 நாட்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். மூன்றாவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தஞ்சை நீதிமன்றத்துக்கு இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடலூர் வழியாக அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். அங்கு அவருடைய வாகனத்தை செல்ல விடாமல் பல இடங்களில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுகவினர். பல இடங்களில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கைக்கு தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பேச்சுக்கும் கண்டனம் தெரிவித்து கைது நடவடிக்கைக்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவதூறாக பேசுவதற்கும் அவர் எதிர்ப்பு தெரிவித்து கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதுபோல பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்த எதிர்க்கட்சி தலைவரின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவதூறு பேச்சுக்கும் கண்டனம், இதற்கான கைது நடவடிக்கையும் ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாக தொடரக்கூடாது என்ற அடிப்படையில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய அந்த போராட்டங்களை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனியில் இப்போது ஓ பன்னீர்செல்வம் சாலை மறியலில் ஈடுபட்ட அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை ஸ்டாலின் கைதை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதே போல தமிழகம் முழுவதும் பல இடங்களில் மறியல் போராட்டம், பேரணி நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே போல அறிவாலயத்தில் இப்போது ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இதனால் திமுகவின் அடுத்த கட்ட போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.